வெல்கம் பேக் டு சேனல். நான் சினி மேட்ச் வித் மீ சுஷ்மிதா. இந்த சேனல்ல ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கும். அது என்ன மூவி யாரை பத்தி யோசிக்கிறீங்க? யாஷ் அவர்களோட அடுத்த படம் தான். யாஷ் அவர்களோட KGF 1 and 2 வந்து ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்லலாம். இது மூலமா அவரோட ஃபேன் பேஸ்ன்றது அதிகம். இதை தவிர இவர் அடுத்த என்ன படம் பண்ணுவாரு? ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி டாக்ஸிக்னு ஒரு படம் பண்றதா இருக்கு. இந்த படத்துல இவரோட சேர்ந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களும் பண்றதா இருந்தது. ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்டா பண்ணுவாங்களா இல்ல இவங்க பாரா இது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஆனா இந்த படத்துல என்ன பண்ணுவாங்க, லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அண்ட் யாஷ் வந்து பிரதர் அண்ட் சிஸ்டரா பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான அப்டேட்டா இருந்தாலும் இந்த படத்துல 2 ஃபீமேல் லீட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இது வந்து கியாரா அத்வானியா இருக்கலாம், செகண்ட் வந்து காரா சுதாரியா வந்து இப்போ இந்த படத்தோட இணைறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து லண்டன்ல போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நயன்தாரா ஆல்ரெடி இந்த ஷூட்டிங்க போய் ஜாயின் பண்ணிருந்தாங்க. இப்போ காரா சுதாரியா இந்த ஷூட்டிங்ல வந்து ஜாயின் ஆயிருக்கிறதுனால இவங்க இப்ப லண்டன்ல ஷூட் பண்ணுவாங்க. இவங்க வந்து செகண்ட் ஃபீமேல் லீடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ரோல்ஸ் எப்படி இருக்கும், இந்த படத்தோட இன்னும் அப்கமிங் அப்டேட்ஸ் எப்படி இருக்கும், இன்னும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல இவ்வளவு டாமினன்டான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த படமும் ஒரே மாதிரி KGF மாதிரியே இருக்குமா, இல்லைன்னா வேற மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கலா இருக்குமா, இல்ல ஃபியூச்சர் சென்ட்ரிக்ஸா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா மறக்காம சினிமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.